Hello friends, Namaste. I am Jayasingh. Welcome to ஹிந்தில பேசலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இரண்டு வாக்கியங்களை சேர்த்து ஒரே வாக்கியமா பேசுறது எப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஹிந்தில பேசுறதெல்லாம் புரியுது, சின்ன சின்ன வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆனா ஃபாஸ்டா பேசுறாங்க, அதனால புரியல அப்படின்னு சொன்னீங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப லென்த்தா ஒரு வாக்கியம் பேசுறாங்கன்னா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இந்த வீடியோவை நல்லா கவனமா கவனிங்க, ரொம்ப ஈஸியா புரியும். அதுக்கு முன்னால நம்மளோட 500 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹிந்தியில் கப் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கப் அப்படின்னா என்னது? எப்பொழுது. நம்ம WH கொஸ்டினில் படிச்சிருப்போம் இல்லையா? எப்பொழுது அப்படின்னா கப். ஓகே, இந்த கப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல் பார்த்துடலாம். நீ எப்பொழுது வருவாய், இதை தும் கப் ஆவோகே அப்படின்னு கேட்குறோம். தும் கப் ஆவோகே. கப் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதுங்களா? நீ எப்பொழுது வருவாய், ஃபியூச்சர் டென்ஸ். வருவாய் அப்படிங்கிறத ஆவோகே அப்படின்னு சொல்கிறோம். தும் வரும்போது ஆவோகே வரணும். ஓகேங்களா? ஸோ நீ எப்பொழுது வருவாய், தும் கப் ஆவோகே. நீ எப்பொழுது எழுதினாய், நீ எப்போ எழுதின. இதில் எப்பொழுதுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு தும்னே கப் லிகா, தும்னே கப் லிகா. இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம தும் மட்டும் யூஸ் பண்ணாமல் கூட சேர்த்து நே அப்படின்னு சேர்த்துருக்கோம். தும்னே கப் லிகா அப்படின்னா நீ எப்பொழுது எழுதினாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பொழுது அப்படின்னு கேள்வியாக வரும்போது கப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு வார்த்தையில் அவன் வரும்பொழுது இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த கப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அவன் வரும்பொழுது அப்படிங்கும்போது கப் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 சென்டென்சஸ் பார்த்துக்கலாம். நீ என்னுடன் இருந்தாய், நீ என்னுடன் இருந்தாய் எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸ் தும் மேரே சாத் தே. தும் மேரே சாத் தே அப்படின்னா நீ என்னுடன் இருந்தாய். ஓகே. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னா மே குஷா தா. மே குஷா தா, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ இந்த 2 வாக்கியங்களை சேர்த்து ஒரே வாக்கியமாக சொல்கிறோம். நீ என்னுடன் இருந்த போது, அப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நீ என் கூட இருந்தபோது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான். நீ என் கூட இருந்த, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நீ என் கூட இருந்த போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ 2 சென்டென்சஸ் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? நீ என்னுடன் இருந்த போது அப்படிங்கிறத நம்ம கப் யூஸ் பண்ணாமல் ஜாப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஜாப் தும் மேரே சாத் தே அப்படின்னா நீ என்னுடன் இருந்த போது. இப்போ அதுக்கடுத்து ஒரு சென்டென்சஸ் வரணும் இல்லையா? முதல் வாக்கியத்தில் நம்ம ஜப் யூஸ் பண்ணது மாதிரி இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி தப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த தப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்பொழுதுன்னு அர்த்தம். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், மே குஷாத்தா. இதை ஃபுல்லாக எப்படி சொல்லணும்னா, நீங்கள் என் கூட இருந்த போது, நீ என் கூட இருந்த போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னா ஜப் தும் மேரே சாத் தே தப் மே குசாத்தா அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசும்போது நம்ம அப்பொழுது நம்ம சொல்கிறது இல்லை. பட் ஹிந்தியில் இந்த பேட்டர்ன் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. தப் அப்படின்னா அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஜப் அப்படின்னா அந்த வாக்கியத்தை செய்யும்போது. நம்ம இந்த ஜப்புக்கு அடுத்து என்ன வாக்கியம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வாக்கியத்தோட பொழுது, அந்த டைமிங், வரும்போது, செய்யும்போது அப்படிங்கிறது அந்த முதல் வாக்கியத்தில் அதுக்குத்தான் நம்ம ஜப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜப்புக்கு அடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாக்கியத்தில் என்ன சொல்கிறோம்? தப், அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ஜப், நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது தப். இந்த தப்புக்கு மீனிங் அப்பொழுது. ஸோ திரும்ப அதே வாக்கியத்தை பார்க்கலாம். நீ என்னுடன் இருந்த பொழுது, அப்போ நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஜப் தும் மேரே சாத் தே தப் மே குஷாத்தா அப்படின்னு சொல்லணும். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி தானே. மே கா
ரஹா ஹூ அப்படி சொல்லணும். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மே கா ரஹா ஹூ அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்த வார்த்தை நான் யாருடனும் பேச மாட்டேன் அப்படின்னா மே கிசி கே சாத் நஹி பாத் கருங்கா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தை எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம்? நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நான் யாரு கூடயும் பேச மாட்டேன். கரெக்டு தானே? இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஜப். ஜப் மே கா ரஹா ஹூ தப் மே கிசி கே சாத் நஹி பாத் கருங்கா. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது யாருடனும் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள். நீங்க என் கூட இருக்கீங்க. ஆப் மேரே சாத் ஹை. ஆப் மேரே சாத் ஹை அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹைன் ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஆப் அப்படிங்கிறத ஒரு ரெஸ்பெக்டாக ப்ளூரலாக நம்ம மைண்ட் பண்ணி அதை ஹைன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஆப் மேரே சாத் ஹை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது நான் பயப்படுவதில்லை. மே டர்தா நஹி ஹூ. நான் பயப்படுறது கிடையாது. ஸோ ரெண்டு வாக்கியத்தை நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுவதில்லை. நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் பயப்படுவதில்லை. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். முதல் வாக்கியத்தை ஆரம்பிக்கும் போது ஜாப். ஜாப் ஆப் மேரே சாத் ஹை. ரெண்டாவது தப் அப்பொழுது. தப் மே டர்தா நஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். ஜப் ஆப் மேரே சாத் ஹை தப் மே டர்தா நஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தானே? எப்படி சொல்கிறோம்? ஜப் தப் இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டு வாக்கியத்தை ரொம்ப சிம்பிளாக ஜாயின் பண்ணி பேசலாம். இன்னொரு வாக்கியத்தை பார்ப்போம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். இது மாதிரி பேசுவோம்ல. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். எப்படி சொல்லலாம்? மே ஆப்கே கர் ஆயாத்தா. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா மே ஆப்கே கர் ஆயாத்தா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்க. நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீர்கள். ரொம்ப ஈஸி தானே? எப்படி நம்ம சொல்லலாம்? ஆப்னே முஜே இசே தியா அப்படின்னு சொல்லணும். ஆப்னே அப்படின்னா நீங்கள். பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம நே சேர்த்துருக்கோம். ஆப்னே நீங்கள், முஜே எனக்கு, இசே இதை கொடுத்தீர்கள் அப்படிங்கிறத தியா அப்படின்னு சொல்கிறோம். ஆப்னே முஜே இசே தியா, நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்க. இப்போ ரெண்டு வாக்கியத்தையும் ஜாயின் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது அப்போது நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்க. கரெக்ட் தானே? கரெக்டா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது அப்போது நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்க. இதை எப்படி சொல்லலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஜப். ஜப் அப்படின்னா பொழுது. ஜப் மே ஆப்கே கர் ஆயாத்தா அப்பொழுது அப்படிங்கிறத தப். தப் ஆப்னே முஜே இசே தியா. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். ஹிந்திக்காரங்க பேசும்போது படபடன்னு பேசுவாங்க. என்னமோ பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத நீங்கள் நல்லா கருத்தாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வெரி சிம்பிள் சென்டென்சஸ். ஒரு ரெண்டு ஜப் தப் அப்படிங்கிறத மட்டும் போட்டு ரெண்டு வாக்கியத்தை ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ லென்த் ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ ஈஸியாக புரியும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தன்யவாத்.